அன்புமிக்க ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். சேதுராமன், ரேவா அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர். ரேவா அமைப்பின் மாநில மைய நிர்வாகிகளுடைய ஆலோசனையின் பேரில் இந்த காணொளியை உங்கள் மத்தியில் பதிவு செய்கிறேன். அருமை நண்பர்களே, தோழர்களே, கடந்த 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது பென்ஷன் திட்டம் இன்று வரை ஒவ்வொரு கட்டத்திலும் மிக கடுமையான போராட்டங்கள், நிர்பந்தங்கள், வழக்குகள், இதன் மூலமாகத்தான் ஒவ்வொரு பலனையும் பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம். இத்தனை ஆண்டு காலம் போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு, அநீதிகளுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அல்லது அதற்கான எந்த ஒரு முயற்சியையும் முன்னெடுக்காமல் இருந்த பலரும் இன்றைக்கு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் அனைத்தையும் பெற்றுத்தந்தோம், எங்களால் தான் அனைத்து முடியும் என்று சொல்லி இன்றைக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு பிரச்சாரத்தை மிகவும் தீவிரமாக கட்டுவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பல காணொளியில் ரேவா அமைப்பினுடைய 25 ஆண்டு கால வரலாற்றில் நாம் சாதித்த சாதனைகளை பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் துண்டு பிரசுரங்களாக காணொளியிலே நமது அமைப்பினுடைய கூட்டங்களிலே நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இருப்பினும் கூட இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். அருமை நண்பர்களே, தோழர்களே, 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம், அந்த மாதம் முதல் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய பணிக்கொடையோ, வைப்பு நிதியோ, விடுப்பு சம்பளமோ எதுவும் வழங்காமல் நிறுத்தப்பட்டது. பல்வேறு அமைப்புகள் கைகட்டி மௌனமாக வேடிக்கை பார்த்தனர். ஆனால் ரேவா அமைப்பை பொறுத்தவரை தொடர்ந்து பல கட்ட களப்போராட்டங்களை நடத்தினோம். சென்னையிலே அண்ணா சாலையிலே 10,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் திரண்ட ஒரு மறியல் போராட்டம், சென்னையிலே பல்லவ நிலையத்தின் முன்பாக மாபெரும் தர்ணா போராட்டம், சென்னையிலே பல்லவ நிலையத்தின் முன்னால் தொடர் காத்திருப்பு போராட்டம் என்று பல போராட்டங்களை நடத்திய நிலையில் 2016 ஆண்டு சம்பள ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை முன்னுக்கு வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையிலே ஓய்வெற்றோர் பிரச்சனை முன்னுக்கு வருவதற்கு அதை முதன்மை கோரிக்கையாக பேச வேண்டிய நிர்பந்தத்தை நம்முடைய போராட்டங்களும் நம்முடைய பிரச்சாரங்களும் ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து ஊழியர்களுடைய ஓய்வூதிய பிரச்சனையிலே ஓய்வு கால பணப்பலன் பிரச்சனை சம்பந்தமாக அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட 3 மூத்த அமைச்சர்கள், தங்கமணி, செங்கோட்டையன், அன்றைக்கு இருந்த போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் போன்றவர்களுடைய முன்னிலையிலே நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அந்த நிலையில்தான் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவிக்கின்றன. அந்த வேலை நிறுத்தத்தை தடை செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அந்த தடையின் மீதான வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடக்கிறது. அந்த வழக்கிலே ஒரு நபர் கமிஷன் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில், அவருடைய சிபாரிசின் அடிப்படையில் போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு 12 ஒப்பந்தத்தில் வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு 2.44 காரணி தான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பரிந்துரையை ஏற்று அந்த வழக்கு முடிக்கப்பட்டது. வேலை நிறுத்தமும் முடிவுக்கு வந்தது. ஆனால் நம்முடைய ஓய்வு பெற்றோர் பிரச்சனை என்பது தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் அன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே கோடைக்கால அமர்ப்பினுடைய நீதியரசர்களாக இருந்த மதிப்பிற்குரிய மணிக்குமார், கோவிந்தராஜ் அவர்கள் தாமாக முன்வந்து ஓய்வூதிய பிரச்சனையை கையில் எடுத்து விசாரணை நடத்தினார்கள். வழக்கு எண் WPMD 101/26/2017. இந்த வழக்கிலே நடந்த பல்வேறு விசாரணைகளிலே ரேவா தரப்பிலே ஆஜரான வழக்கறிஞர் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழக்கிலே ரேவாவை தவிர வேற எந்த ஒரு அமைப்பும் பிரதிவாதிகளாக இல்லை, அதிலே வாதாடவும் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த வழக்கிலே நம்முடைய வழக்கறிஞருடைய
திறமையான வாதத்தின் காரணமாக நீதியரசர் அவர்கள் அரசுக்கு கடுமையாக நிர்பந்தம் செய்து கடுமையாக அறிவுறுத்திய நிலையில் ஒரு 3 தவணைகளாக சுமார் 850 கோடி ரூபாய் ஓய்வுகால பணப்பலன்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 2011 ஏப்ரலிலே இருந்து 2017 நவம்பர் மாதம் வரை ஓய்வு பெற்ற பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு 850 கோடி ரூபாய் பணப்பலன்களை 3 தவணைகளிலே பெற்றுக் கொடுத்த அந்த பெருமை என்பது ரேவா அமைப்பையே சாரும். அந்த வழக்கிலே ஆஜரான நம்முடைய வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய அஜய் கோஷ் அவர்கள் நீதியரசர் அவர்களே, போக்குவரத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் 5000க்கும் மேற்பட்டவர்கள் காலதாமதமாக பணப்பலன் வழங்குவதை எதிர்த்தும் வட்டி தொகை கோரியும் தொடரப்பட்ட வழக்கு இந்த நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்போது நீங்கள் தீர்ப்பளித்திருக்கின்றீர்கள். இந்த வழக்கு தொடுக்காத இன்னும் 25,000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நீதிமன்றத்துக்கு வர வேண்டுமா? அதைத்தான் இந்த நீதிமன்றம் விரும்புகிறதா என்று கேட்டவுடனே நீதியரசர் அவர்கள் வழக்கு போட்டவர்கள் வழக்கு போடாதவர்கள் அனைவருக்கும் 2017 நவம்பர் மாதம் வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த பணப்பலன்களை 6% வட்டியுடன் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்து அந்த அடிப்படையில் 3 தவணைகளாக நாம் அந்த ஓய்வுகால பணப்பலன்களை வழங்க பெற்றோம். 23/5/2017, 15/6/2017, 11/3/2018 என்ற 3 தேதிகளிலே வங்கிகளே வரவு வைக்கப்பட்டது. இந்த காலத்திலெல்லாம் இப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்கோ இருந்தார்கள், எங்கோ மறைந்து கொண்டிருந்தார்கள். நம்மை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு வந்து தாங்கள்தான் ஓய்வு பெற்றவர்களுடைய ஆபத் பாந்தவன் என்று மாறுதட்டக்கூடிய கொடுமையை பார்க்கிறோம். இது போன்ற பல விளக்கங்களை, இது போன்ற பல விஷயங்களை நம்மால் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் காணொளியினுடைய அளவு கருதி, காலம் கருதி இறுதியாக 2 கருத்துக்களை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன். அருமை நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய டிஏ உயர்வு 2016 ஜனவரியிலே இருந்து நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி உயர்வு. இந்த அகவிலைப்படி உயர்வு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் நடந்து ஒரு இறுதி கட்டத்திலே இருக்கிறது. அநேகமாக 2026 ஜனவரி மாதம் முழுமையான டிஏ உயர்வு வழங்கி விடுவதான ஒரு உத்தரவாதத்தை அபிடவிட்டை அரசு தரப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த வழக்கிலே தாங்கள்தான் அனைத்தும் சாதித்தோம் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. தாங்கள்தான் அனைத்தையும் இவர் கிடைப்பதற்கே காரணம், நாங்கள் இல்லாவிட்டால் இந்த டிஏ என்பதே கிடைத்திருக்காது என்ற ஒரு பிரச்சாரம் மறுபுறம். ஆனால் வசதியாக ஒன்றை மறந்து விடுகிறார்கள். அகவிலைப்படி உயர்வு சம்பந்தமாக ஏற்கனவே ரேவா அமைப்பு தொடுத்த வழக்கு 2022 நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் சொன்ன தீர்ப்பு, அதை அமுலாக்காமல் நிர்வாகம் ஏமாற்றி வஞ்சகம் புரிந்த நிலையிலே அரசாணை 142 எதிர்த்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரேவா அமைப்பு தொடுக்கிறது. 1750/2020. அதே காலகட்டத்தில் அதே 2020 மதுரை உயர்நீதிமன்றத்திலே கோவை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கமும் திருவாளர்கள் சிங்காரம் உள்ளிட்ட ஒரு 62 தனிநபர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கின்றார்கள். அந்த அரசாணை 142 எதிர்த்து தொடுத்த வழக்கிலே, அந்த வழக்கிலே பல்வேறு விசாரணைகள் முடிந்து நம்முடைய வழக்கிலே, சென்னை வழக்கிலே 2023 ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பு வருகிறது. மதுரையிலே அவருடைய வழக்கிலே 2023 மார்ச் மாதம் தீர்ப்பு வருகிறது. மார்ச் மாதம் தீர்ப்பு வந்த பிறகு நாம் அரசாங்கத்தினுடைய பென்ஷன் ட்ரஸ்டினுடைய அந்த மேல்முறையீட்டுக்கான அந்த நடவடிக்கையை எதிர்த்து, அந்த நடவடிக்கையினுடைய காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே நாம் அவமதிப்பு வழக்கு தொடுக்கிறோம் 240/2025. இதே காலகட்டத்தில் இதே போல மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தாத எதிர்த்து அந்த தனிநபர்கள், கோவை அலுவலர் சங்கம் மட்டுமல்ல தனிநபர்கள் சிலரும் ஒரு 12 பேர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே தொடுக்கின்றார்கள். அந்த வழக்கினுடைய விசாரணை பல்வேறு கட்டங்களை கடந்து வருகிறது. நம்முடைய வழக்கினுடைய விசாரணையும் பல்வேறு கட்டங்களை கடந்து வருகிறது. நம்முடைய வழக்கிலே 31/1/2025 அன்று அந்த வாய்தாவிலே அரசு தரப்பிலே இருந்து மதுரை உயர்நீதிமன்றத்திலே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் அந்த வழக்கை, நம்முடைய வழக்கை 4/2/2025 நீதியரசர் ஒத்திவைத்தார். 31/1/2025 அன்று மதுரையிலே அரசு தரப்பிலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த பிரமாண பத்திரத்திலே மாதம் ஒன்றுக்கு 15 கோடி ரூபாய் கொடுப்பதாக
பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார்கள். ஒரு சிறிய உயர்வு முதல் தவணையாக தொழிலாளிகளுக்கு டிஏ உயர்வு என்பது கிடைத்தது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட அவமதிப்பு வழக்கிலே 12 பேர் இருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய வழக்கு இருக்கிறது. நாம் ரேவா அமைப்பு மதுரையினுடைய அவமதிப்பு வழக்கிலே நம்முடைய வழக்கறிஞர்களை உள்ளே நாம் இணைந்து நடத்தியதன் விளைவுதான் அந்த வழக்கினுடைய தன்மையே மாறியது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 31/8/2023 அவமதிப்பு வழக்கு 1470 முதல் விசாரணை. அதிலே இருந்து 10 விசாரணைகள், 10வது விசாரணை 8/11/2024 நடக்கின்றது. எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் 31/1/2025 சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரேவா வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அதே தேதியில்தான் நம்முடைய நிர்பந்தத்தின் காரணமாக மதுரை உயர்நீதிமன்றத்திலே அரசாங்கம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறது. அதன் பிறகாக ஒவ்வொரு கட்டமாக 21/1/2025, 21/4/2025 இந்த 3 மாத காலம் அந்த 15 கோடியிலே இருந்து எந்த உயர்வும் இல்லை, எந்த உயர்வுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை என்ற நிலையில் அந்த மதுரை வழக்கிலே நம்முடைய ரேவாவுடைய நிர்வாகிகள், மதுரை மண்டல நிர்வாகிகள் சந்திரசேகர், முத்துரசாமி ஆகியோருக்காக நம்முடைய வழக்கறிஞரை, மூத்த வழக்கறிஞரை அதிலே ஆஜராக வைத்து கடுமையாக வாதிட்ட அடிப்படையிலே 28/4/2025 அரசாங்கம் பென்ஷன் ட்ரஸ்ட்டும் கூடுதலாக ஒரு 30 கோடி ஒதுக்கி 45 கோடி வழங்குவதாக இது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார்கள், வழங்கப்பட்டது. அதற்கடுத்து 7வது மாதம் ஜூலை மாதம் 5/6 2 மாதங்கள் முடிந்து ஜூலை மாத விசாரணையிலே மீண்டும் நம்முடைய கடுமையான நிர்பந்தம் காரணமாக 5.22 கோடி ரூபாய் டிஏவுக்கு கொடுப்பதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார்கள். அதற்கடுத்து 11/8/2025 அன்று ஒரு 17 பக்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து இதுவரை 50.22 கோடி கொடுத்திருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 2025 இருந்து கூடுதலாக 10 கோடி கொடுத்து விடுகிறோம். ஜனவரி மாதம் முதல் வாரத்திலே 2026 ஜனவரி மாதம் மீதம் இருக்கக்கூடிய 15 கோடியும் கொடுத்து டிஏ உயர்வை நடைமுறையில் இருக்கக்கூடிய டிஏ போல வழங்கி விடுகிறோம் என்ற பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். அதை 20/8/2025 அன்று நீதியரசர் தன்னுடைய உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இத்தனை நடந்தும் கூட இன்னும் அந்த அலுவலர் சங்கத்தைச் சேர்ந்த சில நண்பர்கள், சில அதிகாரிகள் உட்பட இந்த வழக்கிலே கோவை பேரவை தவிர, அலுவலர் சங்கத்தை தவிர யாரும் இல்லை என்ற பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லுவதெல்லாம் நீதிமன்ற ஆவணங்களிலே, நீதிமன்ற தஸ்தாவேஜுகளிலே ரேவாவினுடைய வழக்கு இருக்கிறதா இல்லையா, ரேவாவினுடைய வழக்கறிஞர் அதில் ஆஜராகி வாதாடினாரா இல்லையா, நீதியரசர் ரேவா வழக்கறிஞருடைய பெயரை அந்த வாதங்களை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதை இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. ஆகவே உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தை, தங்களை தவிர யாரும் இல்லை என்ற பொய்யான பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரை, ரேவாவை பொறுத்தவரை ஜனவரி மாதத்தோடு இந்த பிரச்சனை முடியப் போவதில்லை. நடைமுறையில் இருக்கக்கூடிய பணியில் உள்ள தொழிலாளிக்கு இணையான பஞ்சப்படி உயர்வு என்ற அந்த உத்தரவு அமலாக வேண்டுமானால் கூடுதலாக இன்னும் 10 முதல் 15 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடு எதுவும் அரசாங்கத்திடம் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய அந்த விசாரணையிலே அரசாங்கத்துடைய நடவடிக்கையை பொறுத்து இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த கோரிக்கைக்காக நாம் அந்த அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை நண்பர்களே, தோழர்களே, அதே நேரத்தில் இன்றைக்கு 98 நம்முடைய பென்ஷன் திட்டம் உருவானதிலே இருந்து இத்தனை ஒப்பங்கள், கிட்டத்தட்ட 15 ஒப்பந்தங்கள், 10க்கு மேற்பட்ட ஒப்பந்தங்கள் முடிந்திருக்கிறது. இந்த ஒப்பந்த உயர்வுகள் எதுவுமே அந்த ஒப்பந்தங்களுக்கு முன்பாக ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு அந்த உயர்வு எதுவும் இல்லை. ஆகவேதான் அதை எதிர்த்து ரேவா அமைப்பு 2015 மதுரை உயர்நீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கு WPMD 20-568 அந்த வழக்கினுடைய நீட்சியாக, வழக்கினுடைய தொடர்ச்சியாக ரிட் அப்பீல் வழக்கு 888/2023 என்ற அந்த வழக்கு இன்றைக்கு இறுதி கட்டத்திலே நீதியரசர் கடைசியாக 29/8/2025 அன்று தீர்ப்புக்காக வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் என்று சொல்லி ஒத்திவைத்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் இத்தனை காலமாக எதுவுமே செய்யாமல் இருந்த பல அமைப்புகள் இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய வழக்கிலே 3 மனுக்களை போட்டு இணைந்திருக்கிறார்கள். பணியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் உட்பட
ஓய்வு பெற்ற வேறொரு தொழிற்சங்கம் உட்பட 3 மனுக்களை தேவைப்பட்டால் அந்த சங்கங்களுடைய பெயர்களையும் எண்களையும் நாம் சொல்லுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இடைக்கட்டத்தை இணைந்திருக்கின்றார்கள். இத்தனை காலம் சும்மா இருந்துவிட்டு திடீர் பாசம் ஏன் வந்தது என்று தெரியவில்லை. திடீரென்று பாசம் ஏன் வந்தது என்று தெரியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல இந்த ஒப்பந்தமே வேண்டாம், ஒப்பந்தங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை, நாங்களெல்லாம் அதிகாரிகள், நாங்கள் தொழிலாளிகளை மேலதிகாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான ஒப்பந்தத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று 96 இந்த ஒப்பந்தமே வேண்டாம் என்று வெளியே சென்று நாங்கள் அரசு ஊழியர்கள் அரசு சம்பளம் பெறுகிறோம் என்று மிதப்பிலே இருந்தார்கள், மிதந்து கொண்டிருந்தார்கள், கனவிலே மிதந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஆப்பு எப்படி வந்தது என்று சொன்னால், பென்ஷன் என்பது அரசு பென்ஷன் அவர்களுக்கு இல்லை. ஆகவே 2000ஆம் ஆண்டு யார் இந்த ஒப்பந்தமே வேண்டாம் என்று சென்றார்களோ அந்த அதிகாரிகள் மீண்டும் அரசாங்கத்திடம் மனு செய்து எங்களை இந்த பென்ஷன் திட்டத்திலே இணைத்து கொள்ளுங்கள் என்று 2000ஆம் ஆண்டிலே கெஞ்சி கூத்தாடி இந்த பென்ஷன் திட்டத்தில் இணைந்தார்கள். பென்ஷன் திட்டத்தில் இணைந்த பிறகு தங்களது ஊதிய குழு உயர்வுகளுக்காக 5வது ஊதியக்குழு, 6வது ஊதியக்குழு, 7வது ஊதியக்குழு அந்த சிபாரிசுகளை அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு வழக்குகளை தொடுத்த அந்த கோவை பேரவையோ அலுவலர் சங்கமோ ஒப்பந்தத்தின் கீழ் வரக்கூடிய தொழிலாளிகளுடைய ஒப்பந்த உயர்வுகளை பென்ஷனில் உயர்த்தி வழங்கவில்லை என்ற அந்த உண்மையை, அந்த நடவடிக்கையை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு திடீர் பாசம் பொத்துக்கொண்டு அவர்களும் வழக்கு தொடங்குகின்றார்கள். 2027 மட்டுமல்ல, 2031 வரை, இனிமேல் உயிரோடு இருக்கின்ற வரை வரக்கூடிய அத்தனை ஒப்பந்தவர்களையும் வாங்கி தருவதாக சபதம் செய்திருக்கிறார்கள். அருமை நண்பர்களே, தோழர்களே, யார் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தார்களோ, அரசுக்கு வழிகாட்டினார்களோ, பென்ஷன் விதிகளை உருவாக்கினார்களோ, டிஏவை நிறுத்தினார்களோ, டிஏ விதிகளை உருவாக்கினார்களோ, அவர்களெல்லாம் இன்றைக்கு புனிதர்களாக வேஷமிட்டு கொண்டு போதி மரத்திலே புத்தருக்கு ஞானோதயம் வந்ததைப் போல இன்றைக்கு தொழிலாளிகளை காப்பதற்காக நாங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறோம் என்று இன்றைக்கு பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் யார் பக்கம் நிற்கப் போகின்றீர்கள்? ஏமாறப் போகிறீர்களா? இன்னும் ஏமாறப் போகிறீர்களா? பனிக்காலத்திலே நீங்கள் பட்ட அந்த அவஸ்தைகள், நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்கள், கொடுமைகள் போதாதா? இன்றும் கூட நம்முடைய நண்பர்கள் சிலர் அவருடைய அந்த மாய வார்த்தைகளுக்கு, ஆசை வார்த்தைகளுக்கு இரையாகி ரேவாவை குறை சொல்லுகிறார்கள், ரேவாவை திட்டுகிறார்கள், பலவந்தப்படுத்தி வசூல் செய்வதாக வசூல் ராஜாக்கள் என்று சொல்கிறார்கள். அருமை நண்பர்களே, நாம் யாரையும் பலவந்தப்படுத்தி வசூல் செய்யவில்லை. நம்முடைய உறுப்பினர்களை நேரடியாக சந்திக்கிறோம், நம்முடைய பணிகளை சொல்லுகிறோம், நம்முடைய சாதனைகளை சொல்லுகிறோம், வழக்கினுடைய உண்மைத்தன்மை சொல்லுகிறோம். அவர்கள் முன்வந்து கொடுப்பதை எவ்வளவு கொடுத்தாலும் அதை வாங்கி கொள்ளுகிறோம். 500 ரூபாயிலே இருந்து 5000 ரூபாய் வரை மனமும் வந்து கொடுக்கக்கூடிய அந்த நிதியைத்தான் வாங்குகிறோமே தவிர, மற்றவர்களைப் போல வீட்டை அடகு வைத்து விட்டேன், உச்சநீதிமன்றம் சென்று வந்து விட்டேன், இன்னும் 100கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது, நீங்களெல்லாம் கொடுங்கள் என்று மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்தி முடித்துவிட்டு இப்போது நல்ல பிள்ளையாக வேஷம் போட்டு யாரும் கொடுக்க வேண்டாம், குடும்ப ஓய்வூதியர்கள் கொடுக்கவே வேண்டாம், குறைந்தபட்சம் 500, அதிகபட்சம் 1000 கொடுத்தால் போதும் என்று இன்றைக்கு வேஷமிட்டு கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளிகளை, ஓய்வு பெற்ற தொழிலாளிகளை ஏமாற்றுவதற்காக. அருமை நண்பர்களே, தோழர்களே, முடிப்பதற்கு முன்பாக ஒன்று, நம்முடைய ரேவா அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சூழல் இன்றைக்கு இல்லை. நமக்கு எதிராக பலரும் இன்றைக்கு களத்திலே இருக்கின்றார்கள். கூட இருந்தே குழிபறித்தவர்கள் இருக்கின்றார்கள், எதிரிலே இருந்து நெஞ்சிலே குத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், பின்னால் இருந்து முதுகிலே குத்துகிறவர்கள் இருக்கின்றார்கள். இத்தனை காலம் ஓய்வு பெற்றவர்களை பற்றி கண்டுகொள்ளாத பலரும் இன்றைக்கு களத்திலே இறங்கி இன்றைக்கு பலகட்டமான பிரச்சாரங்களை ரேவாவுக்கு எதிராக எடுத்திருக்கிறார்கள். உண்மை என்பது நிச்சயமாக உண்மைதான். போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளி, ரேவா அமைப்பில் இருக்கக்கூடிய தொழிலாளி, கடைசி தொழிலாளி இந்த அமைப்பில் இருக்கின்ற வரை நம்முடைய நடவடிக்கை தொடரும், நம்முடைய போராட்டங்கள் தொடரும். மீன் வார்த்தைகளிலே வெற்று விளம்பரங்களுக்கு நீங்கள் இரையாகிவிட வேண்டாம். வந்த வாய்ப்புகளை எட்டி உதைத்தார்கள். ஓய்வூதியர் பிரச்சனையை ஒப்பந்தத்திலே பேச முடியாது என்ற போது மௌனமாக வெளியேறினார்கள். ஆமாம், பேச முடியாது, எங்களுக்கு தெரியுமே என்று தலைவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஓய்வூதியர்களுக்காக நாங்கள் அதை நடத்துகிறோம், இதை நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். வண்டி சக்கரம் நின்றால்தான் அனைத்தும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வண்டி சக்கரத்தை நிறுத்தாமல் இன்றைக்கு அலுவலக வாயில்களிலே இருந்து நாங்களுடைய போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். யார் முன்னுக்கு பின்னாக நடப்பது?
யார் முன்னுக்கு பின்னாக செல்வது என்பதை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு தலைவர், ஒரு மாநில தலைவர் சொல்லுகிறார், இன்னும் 3 மாதத்தில் ரேவா அமைப்பு காணாமல் போய்விடும் என்று சாபமிடுகிறார், சபதம் ஏற்கிறார். அவருக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். உலக தொழிற்சங்க வரலாற்றிலே காணாமல் போனவர்கள் பல பேர் இருக்கிறது. ஆணவத்தில் ஆடிய பல பேர்கள் இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமல், அடையாளம் இல்லாமல் போன வரலாறுலாம் இருக்கிறது. ஆகவே உங்கள் பணியை நீங்கள் செய்யுங்கள், எங்கள் பணியை நாங்கள் செய்கிறோம். தொழிலாளி முடிவு செய்யட்டும், யார் வேண்டும் யார் வேண்டாம் என்பதை தொழிலாளி முடிவு செய்வார்கள். அதற்காக குடிபறிக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டாம், சங்கத்தை அமைப்பை உடைக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டாம். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில ஸ்லீப்பர் செல்களை ரேவா அமைப்புக்குள் விட்டு அமைப்புக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம். வெளிப்படையாக வாருங்கள். வெளிப்படையாக போட்டி சங்கம் அமைக்கிறோம் என்று சொன்னீர்களே, போட்டி சங்கம் அமையுங்கள், நீங்களும் செயல்படுங்கள், ரேவாவும் செயல்படட்டும், தொழிலாளி முடிவு செய்யட்டும், யார் செய்கிறார்கள் என்பதை தொழிலாளி முடிவு செய்யட்டும் என்பதை இப்போதைக்கு கூறி இத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியிலே மீண்டும் விரிவாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.